வெளியான பாஜக உத்தேச பட்டியல். களத்தில் இறங்கிய திருமாரஞ்சி. தென் மாவட்டத்தை மொத்தமாக அள்ளும் என்டிஏ கூட்டணி. இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 8 மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளும் உள்ளன. இந்திய அளவில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறை ஏற்படுத்தி வரும் கட்சியாக திமுக செயல்படுகிறது. உதாரணத்திற்கு மும்மொழி கொள்கை, நீட் தேர்வு போன்ற பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அதேபோன்று இந்த முறை திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அதிமுக என்கிற கட்சியின் அரசியல் எதிர்காலம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட நிலை போன்று மாறிவிடும். அந்த வகையில்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நேர்கோட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தது. இதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகளில் ஓபிஎஸ் தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் தொடர்கிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் முழுமையான வெற்றியை பெறும் என்கிறது கருத்து கணிப்புகள். இதற்கு முக்கிய காரணம் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர். கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக அறிவித்து அந்த சமூகத்தையே கௌரவப்படுத்தி இருக்கிறது பாஜக. மேலும் பாஜகவில் கொங்கு மண்டலத்தில் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ள வானதி ஸ்ரீனிவாசன், ஏபி முருகானந்தம், வசந்தராஜன், ஜி.கே. நாகராஜன் ஆகிய பெரும்பாலானவர்கள் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முழுமையான வெற்றியை பெறும் என்கிறது கருத்து கணிப்புகள். அதே நேரத்தில் டெல்டா, சென்னை, மத்திய மண்டலம் ஆகிய பகுதிகளில் திமுகவின் கைதான் ஓங்கி இருக்கிறது. வட மாவட்டத்தில் பாமக என்டிஏ கூட்டணியில் இருப்பதால் வன்னியர் சமூகத்தினர் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது தென் மாவட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. ஆனால் அதை சிறப்பாக கையாளும் வகையில்தான் வெற்றியை அறுவடை செய்ய முடியும். தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் நாடார் சமூக வாக்குகள் பாஜக வேட்பாளராக சரத்குமார், விஜயதரணி, எம்.ஆர். காந்தி, தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் போட்டியிடுவதன் மூலம் நாடார் சமூகம் அதிகம் பெரும்பான்மையாக இருக்கும் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. அதே நேரத்தில் தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய பகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை முழுமையாக பாஜக அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அங்கே அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்த பாஜக தலைமை வேட்பாளர் தேர்வில் அதிகம் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையில் 2 தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என்றும் அதில் மதுரை வடக்கு தொகுதியில் பாஜக சின்னத்தில் திருமாரஞ்சி மற்றும் மதுரை தெற்கு தொகுதியில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் உட்பட 3 பெயர் பரிசீலனையில் உள்ளது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் முக்குளத்தோர் சமூகத்தின் வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்வதில் மிக கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறது பாஜக தலைமை என கூறப்படுகிறது.